வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ போன வீடியோவில் 40 சைஸு பேக்கு வெட்டி காமிச்சேன். இப்போ இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறோம் பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் எப்படி இப்போ வெட்டுறது பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நான் வந்து பேக் கட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டுறதை பார்ப்போம். இப்போ துணியை நம்ம அப்படியே திருப்பி போடணும். பாருங்கள், இந்த பேக்கை வந்து அப்படியே திருப்பிடுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட்டு போடணும். இதை நான் அப்படியே திருப்புறேன். இப்போ இந்த இடத்துல இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பட்டி எடுக்கணும். இப்போ அதனால் நான் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு, ஃப்ரண்ட் சைடு ஒரு கோடு போட்டுக்குவோம். இப்போ இந்த இடம் வந்து வெட்டி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாடி மார்க் ஒன்று மேட்ச் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நெக்கு, இப்போ நம்ம இந்த பேக் எடுத்துருவோம். இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நெக்கு மார்க் பண்ணிடலாம். இது வந்து ஷோல்டர் தையல். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா 7. இப்போ பாருங்கள், தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே விட்டுட்டு 7 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ இதை வந்து நெக்கு நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து டாட்டு பிரிக்கிறத பார்ப்போம். மிடில் செஸ்ட்டை வந்து 40. இப்போ 4ஆக பிரித்தோம்னா 10. இப்போ பாருங்கள், இதை கரெக்டாக 10 இருக்கணும். கொஞ்சம் லூஸ் விட்டுனா கூட ஷோல்டர் இறங்கிடும். அதனால் கரெக்டாக 10. 10 2ஆக பிரிச்சிங்கன்னா 5. இப்போ நம்ம இதை 3/4 இன்ச்சு நம்ம குறைச்சிடுங்க. இப்போ 3/4 இன்ச்சு குறைச்சிட்டோம்னா டாட்டோட லென்த்து. இப்போ தையலுக்கு போச்சுன்னா 3 புள்ளி போயிடுச்சுன்னா 3.25 1 புள்ளி, 4க்கு 1 புள்ளி கம்மி டாட்டோட லென்த்து. இப்போ இந்த இடத்துல நமக்கு ரெடி 4 வேணுங்க. அதாவது இந்த டாட் லென்த்து பாருங்கள், 10 2ஆக பிரிச்சா 5, 1 இன்ச்சு கழிச்சு இங்கே இந்த ரெடி வச்சுடுங்க. இப்போ நம்ம இதை கோடு போட்டுடலாம். இப்போ டாட்டோடைய அகலம் நமக்கு மிடில் செஸ்ட் வந்து எவ்வளோ? 40. இடுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35. நாற்பதுல 35 போச்சுன்னா 5. இதை நம்ம 2ஆக பிரிச்சோம்னா 2.5 டாட்டு. இந்த டாட்டோடைய அளவு 2.5. இப்போ நம்ம இங்கே டாட் வந்து 2.5னா 1.25 1.25. இப்போ நம்ம இதை டாட்டு வரைஞ்சிடுவோம். இப்போ இந்த டாட்லேருந்து பார்த்தீங்கன்னா 4. இப்போ இங்கேயும் 4 வச்சிடணும். அதே மாதிரி இங்கே 4 வச்சிடணும். அப்போ இந்த மார்க்கு நேராக கோடு போடுங்க இடுப்பளவு எடுக்கிறதுக்கு. இப்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1.25. இப்போ இந்த இடத்துல வந்து மேலே 1/4 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சு ஒரு ஸ்லோப்பாக ஒரு மார்க் பண்ணுறேங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ இடுப்பளவு
இடுப்பளவு 35, 4 பிரிச்சா 8.25. இப்போ 2.5 புள்ளி இருக்கு. இப்போ 8.25 மார்க் பண்ணுறேன். இப்போ இது பாடி மார்க்கு, இதுக்கும் ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் தையக்கூடு. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா துணி. இப்போ நம்ம இந்த இடத்துல எவ்வளோ வைக்கணும்னு பார்க்கணும். இப்போ இந்த பேக் பாருங்க, பேக் எடுத்துங்க. இந்த பேக்கில் 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ இருக்குது பேக்கு? 5.5 இருக்குது. இப்போ இது 5.5 தான் இங்கே வைக்கணும். 5.5. அப்போ நம்ம இந்த கோட்டுக்கு எவ்வளோ பாருங்க, 2.5 எடுத்துடணும். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம டாட், ஃப்ரண்ட் டாட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து 6 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப். இந்த எல்லா வீடியோலாம் சொல்லியிருப்பேன். இந்த டாட்டோட ஃபார்முலா எல்லாம் ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல 1.5 இன்ச்சு. இந்த டாட்டோட அளவு எல்லா வீடியோவில் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஒரே ஃபார்முலா தான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, இப்போ நான் ஃப்ரண்ட் வெட்டிட்டேன். இப்போ கவர் தட்டு பாருங்கள். இது கவர் தட்டு எப்படி எடுக்கணுன்றத இதை நான் வந்து எப்படி வெட்டணும்னு சொல்லித்தரேன். இப்போ 1/4 இன்ச்சு உள் வாங்கி இந்த மாதிரி எடுங்க. இந்த டாட் ஆண்டு இப்போ நான் அதை வெட்டி காட்டுறேன் பாருங்க. நண்பர்களே, இந்த மாதிரி வெட்டணும். அப்போ தான் நம்ம டாட்டு பிடிச்ச உடனே இந்த ரவுண்டு வந்துடும். இந்த ரவுண்டு வருது பார்த்தீங்களா? இல்லைன்னு வச்சிங்களேன், எல் மாதிரி ஆகிடும். இந்த ஷேப் எடுக்கலாம். அதனால் இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.